நண்பர்களே நான் கொண்ட கடலை கறி வைக்க போகிறேன் நண்பர்களே இன்னைக்கு. என்னன்னா எப்பவும் ஒன்று போல் கறி வைக்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் 5, 6 வீடியோவை கிண்டி கிண்டி பார்த்தேன். பார்த்தா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் எதை பார்த்து பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி பேசாமல் வந்தது பாதி வராதது பாதிங்கிற மாதிரி பார்த்தது பாதி பார்க்காதது பாதியை பண்ணிடலான்னு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிண்டி கிண்டின்னு கிண்டி மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவு கரம் மசாலா எல்லா மசாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலை, அதையும் தட்டி மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற கணக்காக்கி நல்லா கிண்டிக்கலாம். கிண்டி கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டுட்டு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரப்பு சேர்க்க போகிறோம். நான் வீடியோவில் பார்க்குறப்ப சன்னா மசாலாவுக்கு கொஞ்சம் கடலை அரப்பு கூடால சேர்த்து அரைச்சிருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் ஜீரகம், நல்ல மிளகு, கடலை, தேங்காய் சேர்த்து நல்லா மசி போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்ச அரைப்பை அந்த குழம்பு கூடால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடலாம். தண்ணி விட்டு குழம்பு மாதிரி ஆக்கி அது கொதித்து வத்துற வரைக்கும் அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம். அது கொதித்து வத்தட்டு சரியா. இதில் முக்கிய அறிவிப்பு என்னென்னா, நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ட்ரை பண்ணி வீட்டில் திட்டு வாங்குனீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பில்லை நண்பர்களே. ஆனால் நான் பண்ண குழம்பு நல்லா தான் வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.